எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, அரைச்சி விட்ட ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஜீரணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே நமக்கு நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி விதை அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் செய்யக்கூடியது 4 பேர் சாப்பிட்ற அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு 3 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூட ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கடைசியாக சேர்க்கறது கொஞ்சமாக ஒரு 4 கருவேப்பிலையை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வறுபட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிடலாம். இது தனியாக இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அது தண்ணியை நான் எடுத்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்கள் வீட்டில் இருக்க புளிக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அது கூட ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி மேஷ் பண்ணி செய்கிறப்ப நமக்கு ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அளவுக்கு ரசம் வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இப்போ இது கூட கல்லுப்பு நான் சேர்த்துக்க போகிறேன். ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி ரசம் செய்கிறப்ப ஜீரணமும் நல்லா ஆகும். அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இது தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த பொருள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ரசம் தாளித்து விட்டுறலாம். ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 5 பல் பூண்டை நல்லா நசுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா வறுபட்டு வர மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாவோட நான் பூண்டு சேர்த்து செய்யலை. ஏன்னா அந்த பொருளோட வாசனையை விட பூண்டோட வாசனை அதிகமாக வரும். அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சேர்த்தும் போது ரசம் இன்னும் நமக்கு ருசியாக இருக்கும். அதனால் நான் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். இப்போ பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் மசாலா நல்லா எண்ணெயில் வேகட்டும். இப்போ நல்லா கலந்து விட்டு இப்போ மசாலா பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு சரி பார்த்து தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எப்போவுமே பெருங்காயத்தூள் சேர்த்து செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரசம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்போ தான் ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நல்லா நுரக்கட்டி பொங்கி வருது. இப்போ ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அரைச்சி விட்ட ரசம்
சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா மணக்க மணக்க நீங்கள் இந்த ரசம் செஞ்சிங்கன்னா இனிமேல் இந்த மாதிரி தான் நீங்கள் ரசம் செய்வீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டானதாக இருக்கும். நீங்கள் நைட் நேரத்தில் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் வந்து இந்த ரசத்தை வந்து செஞ்சு நீங்கள் சாப்பிட்றலாம். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.